எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நியூ இயர் செலிப்ரேஷன் தான். நான் முதல் நாள்லேருந்து என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுன்னு இருக்கேன். 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப் வந்துட்டு சுகரு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட்டு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டு சளிச்சாச்சு. அப்போ வந்துட்டு விஸ்க் வச்சு கலந்துக்க போகிறேன். கலந்து விட்டுட்டு சுகர் சேர்த்துடலாம். வந்துட்டு இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால் இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில் உப்பு போட்டிருக்கேன். கேக் டின்னர் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு அடுப்பு நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்துட்டு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். பானையை வந்துட்டு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா மாவு கலந்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம அடுத்து தண்ணி பொருளெல்லாம் சேர்த்துடலாம். அவங்க என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 கப் 3/4 கப் வந்துட்டு பால் எடுத்துருக்கேன். 1/2 கப் வந்துட்டு தயிர். இது வந்துட்டு நம்ம முட்டை சேர்க்கலையா, அதனால் வந்து தயிர். என்னப்பா இடம் கேக் சேர்த்து வந்துட்டு இங்கே ஒரு சார் வந்திருக்காரு. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். சரிப்போ கிளம்பிட்டாரு. அடுத்து வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய், ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத ஆயில் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வந்து இப்போ கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு கேக் டின்னில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மடிப்பாக விழணும். மாவு நம்ம அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அப்படி சேர்த்துடலாம். தட்டி விட்டோம்னாக்கா ஏர் ஏதோ இருந்தால் அது ஃபுல்லாகிடும். தட்டியாச்சு. இட்லி பானையில் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதில் வந்துட்டு கேக் டின் எடுத்து வச்சிடலாம். கேக் வந்துட்டு வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரலையும் வேகட்டும். நம்ம இடையில ஒரு 35 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு ஒரு குச்சாதான் நைஃபை விட்டு குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. கேக் வந்துட்டு 30 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. கேக் இன்னும் வேகணும்னு நினைக்கிறேன். இதுவாகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கேக் வந்துட்டு எப்படின்னு ஒரு 10 நிமிஷம் தான் கேக் ரெடி ஆகிடும். 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கேக்கு நம்ம திறந்து பார்த்துடலாம். முதல்ல ஒட்டினது ஒட்டலை, நல்லா தான் இருக்குது.
கேக் வந்துட்டு எடுத்துட்டேன். அந்த நடுவில் மட்டும் அப்படியே தான் இருக்குது, பரவாயில்ல. இது வந்துட்டு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். கேக் வந்துட்டு பிளேட்டில் கவுத்துக்கலாம். கேக் செம்ம சாஃப்டாக இருக்குது. சுட்டுடைய எடுத்துருக்கணும் போல். செம்ம சாஃப்ட் கேக். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணேன் இல்லையா, அது வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் போட்டுக்கிறேன் க்ரீமு. அது என்னென்னு நாளைக்கு பார்க்கணும், மறுபடியும் பார்த்தேன் என்னென்னு ரெடி பண்ணணும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நிறைய அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா வந்துட்டு கீழே வலிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் லைட்டாக மட்டும் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் வந்துட்டு சொதப்பிடுச்சு, பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. கேக் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. பட் ஆனால் க்ரீம் வந்துட்டு இந்த நட சொதப்பிட்டு, நான் நெக்ஸ்ட் டைம் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக காமிக்கிறேன். வந்துட்டு சும்மா சாம்பிளாக காமிக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு க்ரீம் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. கேக்கும் செம்மையாக வந்துருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக இருக்குது கேக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்துட்டு 11:30 ஆகுது. டைம் பார்த்து கரெக்டாக மணி 11:30 ஆகுது. பார்க்கலாம். இன்னும் அவங்க வரலை, ஃபோன் பண்ண எடுக்கலை. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. டைம் வந்து 12 ஆயிடுச்சு. விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். உறவுகளை எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக இருங்க எல்லோரும் இந்த ஆண்டு ஃபுல்லாக. இது வரலையும் வந்துட்டு ஒரு 2 வருஷமாக வந்துட்டு யாருமே ஹாப்பியாக இல்லை அந்த அளவுக்கு. பட் இந்த பிறக்கிற ஆண்டு வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். கேக் கட் பண்ணலான்னாக்கா அவங்க இன்னும் வரல, அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எப்போ வருவாங்கன்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் வந்துட்டு விஷ் மட்டும் பண்ணிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் கேக் கட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். குட் மார்னிங் எல்லாருக்கும், ஹாப்பி நியூ இயர். என்னோட காலை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மழை பெஞ்ச வண்ணமாகவே இருக்குது. எப்போ விடப்போதுன்னு தெரில. ஒரு கோவில் கூட போக முடியாது போல் இந்த மழையில். பக்கத்தில் தான் இருக்குது கோவில், பட் ஆனால் போக முடியாது போல். தம்பியை தூக்கிட்டு போகிறதுக்கு சரி வராது. வீட்டில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். காலைல சாமியை கும்பிட்டுட்டேன் குளிச்சுட்டு. இருந்தாலும் கோவிலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போகும்போது நல்லா இருக்குதான்னு பார்த்தேன். பட் ஆனால் மழை பெஞ்ச மணியே இருக்குது. பார்ப்போம். வானம் வந்துட்டு விடுற மாதிரியே தெரியலை. இங்கே பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு மழை. எவ்வளோ கற்களாக இருக்கு பாருங்க வானம். சரிடா, பேக் கேமராவில் காமி. என்னப்பா, என்னடி, என்னது தண்ணி, மழை,
சொல்லு மழை மழை மழை. இங்கே பாரு அம்மா பாரு. தண்ணி பட்டுச்சா கையில்? மழை பெய்யுதா? எங்கே மழை பெய்யுது? என்னப்பா செய்யற? என்ன செய்யற? என்ன கையில்? ஓய் ஓய். மழை நனையலாமா? தண்ணி மழையில தலையில பட்டுச்சா? ஆய் அங்கே போகக்கூடாது. காற்று வேற பயங்கரம் பிடிக்குது. புயல் கேள்வி உருவாயிருக்கான்னு தெரியலை. சாரி. என்னப்பா செய்கிற? என்ன செய்கிற? மானம் தெரியலை. நான் தம்பிக்கு இன்னைக்கு உண்டியல் வாங்க போகலான்ட்டு இருந்தேன். கோவிலுக்கு போயிட்டு ஒரு உண்டியல் ஒன்று வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மானமாக இருக்குது. உண்டியல் வாங்கினா மாதிரி தான். ஹாய் சொல்லு. ஹாய் கலக்கூடாது. ஒரு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியிருக்கோம். வானம் கொஞ்சம் விட்டுருக்கு மழை. அதில் சரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் ராகபவான் கோவிலுக்கு தான். நான் அப்படியே அது விளாக் போட்டிருக்கேன். அதை இப்போ போட போகிறதில்ல. போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்து மட்டும் நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்துடுறோம். பாய் பாய் சொல்லு. பாய். கோவில் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஒன்றும் வாங்கலை. இன்றைக்கி வருஷப்பிறப்பு இல்லையா, தம்பிக்கு வந்துட்டு சேமிக்கிற பழக்கம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு தம்பிக்காக ஒரு உண்டியல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். தம்பி வந்துட்டு இன்னைக்கு வந்து அவனுக்கு எவ்வளோ அவன் காசு போட்டு சேமிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வந்து தம்பி ஒரே ஒரு பால் வாங்கிட்டு வந்துச்சு. மெயினாக பலூன் வாங்கிட்டு வந்துருக்காரு சாரு. தம்பிக்கு இப்போ உண்டியலில் காசு போட எடுத்து கொடுப்போம். தம்பி அம்மா பர்ஸ் எடுத்துருவா. உண்டியலில் காசு போடும். அம்மா பர்ஸ் எடுத்தா பர்ஸ் எடுத்தா எடுத்துப்பட்டு ஓடு. ஏன் அவன் மேலே பர்ஸ் எடுத்துருவா. பர்ஸ் எடுத்தா எடுத்துருவா. 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 அம்மா காசு தர இதில் போடுறியா? இரு அம்மா எடுத்துறா. அதை கழட்டக்கூடாது. அதை கழட்டாமல் போடணும் சரியா? இந்தா இவா இந்தா இது உள்ள போடணும். இங்கே எப்படி போடணும்? இங்கே போடணும். இது மடிச்சு தாரேன். இந்தா இப்படி போடும். அப்படியே இது உள்ள போடும். காத்து பிடிச்சிக்கோ. இந்தா போடு. உண்டியல்ல காசு போடு. போடுங்க. இந்த போடு. உண்டியல்ல காசு போடு. பலூன் அப்புறம் ஊதுனா முடியும். காசு போடு. இந்த கை கொண்ட இந்த காசு உள்ள போடு. அப்போ இது காயினாக இருந்தால் கரெக்டாக போட்டுரும். பொட்டியடி காசு போடு. போடு போடு. சரி பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் பாய் சொல்லு. பாய் பேங்க் விளையாடலாம். பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லி கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்காரு. உண்டியை வச்சு கிரிக்கெட் விளையாடக்கூடாது. பலூன் எல்லாம் இறச்சி விட்டு வச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வானம் வந்துட்டு விடுற மாதிரியே தெரியலை. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாலே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர வரையும் வந்து மழை இல்லை. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு.